உங்க ஆபீஸ்ல நீங்க மாஸ் ஆகிறதும் பாஸ் ஆகிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை வருது, மீட்டிங் நடக்கும், எல்லாருமே வருவாங்க, கத்துவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஒரே சவுண்டா இருக்கும். அப்ப நீங்களும் எழுந்து சவுண்டா பேசுனீங்கன்னா உங்க பின்னாடியும் 4 பேர் நிப்பாங்க. அந்த இடத்துல உங்க பாஸ நல்லா நோட் பண்ணி பாருங்க, அமைதியா இருப்பாரு, எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் ப்ராப்ளம்ல இருக்காது, அதுக்கு என்ன சொல்யூஷன் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. சவுண்டு வேணா உங்களை மாசாக்கலாம், ஆனா சைலண்ட் தான் உங்களை பாஸ் ஆக்கும், உங்களை ஹீரோ ஆக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உங்க கன்சிஸ்டன்சியாலையும் உங்க திறமையாலையும் நீங்க முன்னுக்கு வருவீங்க. அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. 2026 இருந்து 2030க்குள்ள நீங்க செகண்ட் இன்கம், தேர்ட் இன்கம் கிரியேட் பண்ணலனா மிடில் கிளாஸ்ல வாழறவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் அதிகமா வெறுக்கப்படுறது யாருன்னா அது உண்மையா இருக்கிறவங்க தான். இந்த மாதிரி உண்மையா இருந்து என்ன சாதிக்க போறேன்னு கேட்கிறவங்களுக்கு அவங்களுடைய பதில், என்னுடைய டிசைனே அப்படி. உங்களை மாதிரி பொய்யா வாழ்ந்து 1000 நண்பர்கள் இருக்கிறத விட என்ன மாதிரி உண்மையா வாழ்ந்து பார். உண்மையான நண்பர்கள் யாருன்னு அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க பிறந்த தேதி உங்களுக்கு தெரியும், உலகத்தை விட்டு புறப்படுற தேதி யாருக்கும் தெரியாது. எப்ப முடியும்னே தெரியாத இந்த பயணத்துல அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கோவப்பட்டு, ஆணவத்துல ஆடாம முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அன்போட அரவணைச்சு வாழறது தாங்க உண்மையான வாழ்க்கை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவாகர். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டு கூட பல சுவாரஸ்யமான கொஸ்டின்ஸை வந்து கேட்க போகிறோம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்டோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், மோட்டிவேஷனல் ட்ரைனர், லைஃப் கோச் மிஸ்டர் அப்துல் அமீர் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் திவாகர் சார். நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்க சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த கொஸ்டின்ஸை கேட்கறது, எந்த கொஸ்டின்ஸை விடுறது அப்படிங்கிறது தெரியாது. எல்லாமே கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் நான். கண்டிப்பா. ஸோ எல்லாத்தையும் ஒரே எபிசோட்ல கேட்க முடியாது, அதனால ஒரு 15 கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னா கேட்குறேன், நீங்க உங்களோட பதில சொல்லுங்க சார். ஓ எஸ். ஓகே சார், நான் ஒர்க் பண்ற ஆஃபீஸில் ஹீரோவா தெரியணும்னா என்ன சார் பண்ணணும்? உங்க ஆஃபீஸ்ல நீங்க மாஸ் ஆகிறதும் பாஸ் ஆகிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனை வருது, மீட்டிங் நடக்கும், எல்லாருமே வருவாங்க, கத்துவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஒரே சவுண்டா இருக்கும். அப்ப நீங்களும் எழுந்து சவுண்டா பேசுனீங்கன்னா உங்க பின்னாடியும் 4 பேர் நிப்பாங்க. செம்ம மாசா இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, அது நிக்கிறாங்களே 4 பேர், அதெல்லாம் மாசே கிடையாது. அந்த இடத்துல உங்க பாஸ நல்லா நோட் பண்ணி பாருங்க, அமைதியா இருப்பாரு, எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் ப்ராப்ளம்ல இருக்காது, அதுக்கு என்ன சொல்யூஷன் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீங்க கத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல அதுக்கான தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சு எழுந்து போயிட்டே இருப்பாரு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, சவுண்டு வேணா உங்களை மாசாக்கலாம், ஆனா சைலண்ட் தான் உங்களை பாஸ் ஆக்கும், உங்களை ஹீரோ ஆக்கும். சவுண்ட் கிரியேட்ஸ் ஃபாலோவர்ஸ், சைலன்ஸ் ஒன்லி கேன் கிரியேட் லீடர்ஸ். ஸோ ஸ்கூல், காலேஜ் எல்லாமே முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? படிப்பை முடிச்சிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். ஓகே. இப்போ உள்ள நிறைய பசங்க படிப்பை முடிச்சதும் எங்க வேலைக்கு போகலான்னு தான் யோசிக்கிறாங்க. அந்த மைண்ட் செட்டை முதல்ல மாத்துங்க. சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு யோசிங்க. நான் வேலை செய்யாதீங்கன்னு சொல்லலை, வேலைக்கு போகாதீங்கன்னு தான் சொல்றேன். உங்க வாழ்க்கையை நீங்க உருவாக்குங்க. நீங்க படிச்சது, கத்துக்கிட்டது எல்லாமே இன்னொருத்தருடைய வளர்ச்சிக்காகவா? யோசிங்க, ஒவ்வொரு நாளும் யோசிங்க. சின்ன லெவலா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா உங்க கன்சிஸ்டன்சியாலையும் உங்க திறமையாலையும் நீங்க முன்னுக்கு வருவீங்க. அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. சார், படிச்சு முடிச்ச யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா என்ன சார் கொடுப்பீங்க? 2026 இருந்து 2030க்குள்ள நீங்க செகண்ட் இன்கம், தேர்ட் இன்கம் கிரியேட் பண்ணலனா மிடில் கிளாஸ்ல வாழறவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். இனி வரும் காலங்களில் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த உலகத்தை ஆளப்போகுது. 1,00,000 பேர் செய்ய வேண்டிய வேலையை 100 ஏஐ வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ செகண்ட் இன்கம் நீங்க ஜெனரேட் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயம். ஒன்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நல்ல பிராண்டோட டைப் பண்ணி ஃப்ரான்ச்சைசி ஆரம்பிங்க.
இப்ப செய்யற வேலையில இருந்துகிட்டு அதுக்கான முயற்சியை இப்பவே ஆரம்பிச்சீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. சார் கமெண்டில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு தினமும் என் கணவர்கிட்ட சண்டை பிரச்சனை தான் இருக்குது, இதனால் நான் யார்கிட்ட சொல்கிறது, இதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்குறாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வாக்குவாதம்லாம் சகஜம்தான். ஆனா அது அப்படியே நீடிக்க விடக்கூடாது. மூணாவது மனுஷனுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிய வந்தா உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறேன்னு எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக எப்பவும் இருப்பேன்னு நைஸா பேசுவாங்க. அதெல்லாம் அவங்க எதிர்பார்த்த காரியம் முடிஞ்சதுன்னா கிளம்பி போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் உங்க கூட வரப்போறது உங்க வாழ்க்கை துணை தான். அந்த துணை இல்லைன்னா நீங்க அனாதை தான், அதை மறந்துடாதீங்க. ஸோ வாழ்க்கையில் பணங்கிறது எவ்வளோ முக்கியம்? சூப்பர் சூப்பர். காசு பணம் முக்கியம்தான், நல்லா சம்பாதிக்கணும் தான். ஆனா அது இல்லாதவெல்லாம் ஏழை கிடையாது. எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரு உறவு இல்லைன்னா பணம் இருந்தாலும் நீங்க ஏழை தான். வாங்க போங்கன்னு கணவனை கூப்பிட்ட காலம் போய் வாடா போடா வாப்பா போப்பான்னு கூப்பிட்றாங்களே மனைவிகள், இதெல்லாம் சரியா? ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரமா தான் கல்யாணம் பண்ண பையனையோ இல்லை காதலிக்கிற பையனையோ வாப்பா போப்பான்லாம் கூப்பிட மாட்டான். அப்படி கூப்பிடுறாங்கன்னா தன்னுடைய உயிருக்கும் மேலே அவனை காதலிக்கிறாங்க, நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்பாவுடைய பாசத்தை அக்கறையை காட்டுறதுனால தான் அவனை அப்படி கூப்பிடுறான். அது வெறும் ஒரு வாய் வார்த்தை இல்லைங்க, உயிரே போனாலும் விடமாட்டான் அந்த ஒரு வார்த்தையை அந்த பையனை. பிறந்த வீட்டில் ஒத்த வார்த்தை சொன்னாலும் கோச்சிக்கிற பொண்ணுங்க, புகுந்த வீட்டில் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி? பிறந்த வீட்டில் ஒத்த வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருந்த பொண்ணுங்க தாலி கழுத்துல ஏறின உடனே ஏதோ ஒரு வீட்டில் பல வலிகளையும் வேதனையும் தாங்கிக்கிட்டு வாழறாங்கன்னா அந்த தாலிக்கு அவங்க கொடுக்குற மரியாதை அது. அப்பா மாதிரி பார்த்துக்கிற ஒரு புருஷன் கிடைச்சான்னா அவங்க வாழ்க்கையே முழுமை அடைஞ்சிரும். சார் எல்லா கஷ்டத்தையுமே உண்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க, அதெல்லாம் ஏன்? இந்த காலத்தில் உண்மையா இருக்கிறவங்க தான் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. நண்பர்களாலேயும் உறவினர்களாலேயும் அதிகமாக வெறுக்கப்படுறது யாருன்னா அது உண்மையா இருக்கிறவங்க தான். இந்த மாதிரி உண்மையா இருந்து என்ன சாதிக்க போறேன்னு கேட்கிறவங்களுக்கு அவங்களுடைய பதில், என்னுடைய டிசைனே அப்படி. உங்களை மாதிரி பொய்யா வாழ்ந்து 1000 நண்பர்கள் இருக்கிறத விட என்ன மாதிரி உண்மையா வாழ்ந்து பார், உண்மையான நண்பர்கள் யாருன்னு அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. சார் நான் யார் மேலாம் அன்பு வைக்கிறனோ அவங்க எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க. யார் மேலே தான் அன்பு வைக்கிறது? மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு தான் அறிவு வேணும், ஏமாறுறதுக்கு அவங்க மேல கொஞ்சம் அன்பு வச்சா அதுவே போதும். சார் இங்கே ஒரு சிலர் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறதே ஒரு வேலையை வச்சுருக்காங்க, அது ஏன்? நீங்க பிறந்த தேதி உங்களுக்கு தெரியும், உலகத்தை விட்டு புறப்படுற தேதி யாருக்கும் தெரியாது. எப்போ முடியும்னே தெரியாத இந்த பயணத்துல அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி கோவப்பட்டு ஆணவத்தில் ஆடாம முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அன்போட அரவணைச்சு வாழறது தாங்க உண்மையான வாழ்க்கை. சார் இங்கே மரணத்தை விட ரொம்பவே கொடுமையானதுன்னா என்ன சார்? மரணத்தை விட கொடுமையானதுன்னா சில பேர் இருக்காங்க, நடந்ததை மறக்க முடியாம அதையே நினைச்சு சாகிற வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நடந்ததை மாற்ற முடியாது, அதை யோசிச்சு எதுவுமே ஆக போறது இல்லைன்னு ஒரு தெளிவு வரணும், அதுல இருந்து வெளியே வரணும். நம்பிக்கையோடு இருங்க, இதுவும் கடந்து போகும். சார் கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன சார் வழி? இவ்வளோ கடன் இருக்கு, இதுலேருந்து எப்படி தப்பிப்பேன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ற 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும், தப்பிச்சிடலாம். ஒரு வருஷத்துல முடிக்க வேண்டிய கடனை 6 மாசத்துல முடிச்சிடலாம். 1, ஸ்னோபால் மெத்தட். நீங்க எடுத்திருக்கிற கடன்லயே எது ரொம்ப சின்ன அமௌண்ட்டா இருக்கோ அதை முதல்ல அடைங்க. 2 லட்சம் ஒரு லோன், 80,000 ஒரு லோன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த 80,000 அடைக்கிறது தான் இருக்கணும். ஏன்னா சின்னதா இருக்கிற கடனை நீங்க முதல்ல முடிக்கும் போது உங்களுடைய பிரெயினை சைக்காலஜிக்கலா ஒரு வின்னிங் மூமெண்ட் கிடைக்கும். அதுவே எல்லா கடனையும் சீக்கிரமா அடைக்க ஒரு வில் பவரை உங்களுக்கு கொடுக்கும். 2, அவலான்ச்சி மெத்தட். உங்க கடன்லயே எதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதை முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க. அதை பண்றதுனால ஹை இன்ட்ரெஸ்ட்ல வேஸ்ட் ஆகிற காசு எடுத்து கேபிட்டலா யூஸ் பண்ணி மற்ற லோனை அடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பர்சனல் லோன் அண்ட் ஒரு கார் லோன் வச்சிருந்தீங்கன்னா கார் லோன் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 9% இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அண்ட் பர்சனல் லோனுக்கு 13% இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பர்சனல் லோனை அடைக்கிறதா தான் இருக்கணும். இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணீங்கன்னா நீங்கள் எல்லா கடனையும் அடைச்சிட்டு வெளியே வந்துடலாம். எப்போவுமே ஏதாவது ஒரு யோசனையிலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? ஒன்று இன்ஸ்டால இருக்கீங்க, இல்லை இஷ்டத்துக்கு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கேட்டால் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறீங்க. படிப்பில் இல்லை நீங்கள் செய்கிற தொழிலில் ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிங்க. கவனத்தை திசை திருப்புங்க. வாழ்க்கை பூரா நிம்மதியாக இருக்கலாம். சார், சின்ன வயசுல இருந்தே நம்ம கூடவே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற நம்ம அம்மாவுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன்கள்லாம் என்ன சார்? இது யாருடைய பையன் யாருடைய பொண்ணுன்னு ஊர் உங்களை பாராட்டி பேசணும். அதுதான் நீங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செய்யற நன்றி கடன். உங்க ஒழுக்கம்தான் உங்க குடும்பத்துடைய முகவரி. அதை மட்டும் எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த நல்ல பேரு தான் உங்களுடைய சொத்து. மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட். நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னா யார் கூட சேரணும்? உங்களை சுத்தி யார் இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவங்க. எதிர்மறையான எண்ணம் கொண்டவங்களை விளக்கிடுங்க. ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களோட சேருங்க. உங்க சர்க்கிள் பாசிட்டிவா இருந்தா உங்க வாழ்க்கையும் பாசிட்டிவா மாறும். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக பதில் சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் ஆடியன்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்தையுமே அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்குறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.